இவ்வளவு நாள் அந்த விஜய் எங்க போனாரு? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு இல்ல. இருட்டுல நடந்து போகும்போது பயம் இல்லாம இருக்கிறதுக்கு பாடிக்கிட்டே நடப்பாங்க. அப்பதான் பயம் போகும்னு. அப்படிதான் அந்த வரிகளை நான் படிச்சேன். இவ்வளவு நாள் அந்த விஜய் எங்க போனாரு? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு இல்ல. இந்த ஒரு ஒரு உறுதியான நிலைப்பாடு இத்தனை மாசமா எங்க போச்சு? அதிமுக பிஜேபி உறவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அதிமுக கிட்ட நமக்கு வேலை இல்லை, இடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தை வீர வசனம் வருது இல்ல. இதெல்லாம் 2 மாசம் முன்னாடியே விட்டுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் அவர் மெச்சி இருக்கலாம் நம்ம. ஆனாலும் இப்பயாவது அந்த உறுதியான நிலைப்பாட்டை எடுத்தாருன்னு நான் பாராட்டுறேன். என்ன நிலைப்பாடெல்லாம் எடுக்கட்டும். ஒரு அணி அமைஞ்ச பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்றதுங்கிறது எதுக்கோ காத்திருந்து ஒரு முடிவு எடுத்த மாதிரி அந்த அறிக்கை தெரியுது. கரெக்டா நேத்து நடந்த உடனே ஒரு விரக்தியில வர்ற அறிக்கை மாதிரி தெரியுது. அதிமுக காத்திருந்த மாதிரியும் ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்மளை விட்டு பேசிட்டே இருந்தா டக்குன்னு இந்த வரேன்ட்டு போனா அங்கிட்டு போய் சேர்ந்துன்ற மாதிரி அந்த விரக்தி அந்த அறிக்கையில தெரியுது. நான் நகைச்சுவா பேசல, நிஜம் அதுதான். ஐயநாதன் போன்றவர்கள் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க, பேச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க, அது நல்லது இல்ல. 2 பேரும் நல்லவில்லைன்னு தானே நீங்க கட்சி ஆரம்பிச்ச. அப்புறம் அதுல ஒருத்தரோட போய் பேச்சு நடத்தினா அது எப்படி கட்சி வளரும்னு கேட்டாங்க சில பேர். நியாயமான வார்த்தை. விஜயகாந்த் அப்படிதான் செஞ்சார். அதாவது 2 பேரும் திருடன்னார். திருடன்னு உறக்க சொல்லிக்கிட்டே முதல் தேர்தல் சந்திச்சனாலதான் 10% கிட்ட ஓட்டு வாங்கினார். அரசியல 2 தேர்தல் கழிச்சுட்டு இன்னொரு திருடனோட போய் சேர்ந்துக்கிட்டார். அவர் பார்வையில நான் சொல்றேன். அதுல பிளஸும் இருந்தது, மைனஸும் இருந்தது. பட் அந்த அளவுக்கு விஜய் பக்குவமா இத்தனை வருஷத்துக்கு கட்சி எடுத்துட்டு வருவாரான்னு முதல்ல பார்க்கணும். சார் 1 வருஷம் ஆயிருக்கு. ஒரு தேர்தலை சந்திக்கட்டும்.